டிபி கஜேந்திரன் அவர்கள் நல்ல அருமையான டைரக்டர். நான் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர் காவல்காரன், எங்கள் ஊர் பாட்டுக்காரன், ஒரு 4-5 படத்தில் நடிச்சிருக்கேன். நல்ல மனிதர், அருமையான மனிதர், எல்லோருடையும் நல்லா பழகுவார். ஊடகம், பத்திரிக்கை எல்லா பேரும் நல்ல பேர் எடுத்தாலும் அவருக்கு பற்றி கிசு எதுவும் வந்ததில்லை. அது மட்டும் இல்லை, டைரக்டர் விசு கூட பணிபுரிந்தவர். அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம். நடிகர் அப்படின்றத விட எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். ஏன்னா நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம். அது மட்டும் என்னென்னா, டிபி கஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எதையுமே ஒரு சீரியஸாக எடுக்க முடியாது. எல்லாமே எதாக இருந்தாலும் சிரிச்சிட்டே பேசுவார். எனக்கு சில நேரத்தில் சில விஷயங்கள் டவுட்டாக இருந்தது. என்னென்ன இதுக்கு எப்படி பேமெண்ட் வாங்கலாம், இதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலான்னு கேட்டால் உடனே எந்த விதமான தயக்கம் இல்லாமல் க்ளீனாக எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி இப்படி பண்ணிக்க ரமேஷ், அதான் நல்லது அப்படிங்குவார். அவ்வளோ நல்ல பழைய டிபி முத்தரசனுக்கு தெரியும், பூரி சொல்கிற காமெடி, அவங்களோட வளர்ப்பு மகன் தான் அவர். ரொம்ப காலமாக தெரியும். 85லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட் அவர். 85 அவர் முதல்ல விசு பாலசன் இருந்தால், அப்புறம் விசு சார் இருந்தார், அப்புறம் எங்கள் யூனியனில் இருந்தார். சிறந்த ஒரு யூனியனிஸ்ட்டு கூட. அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்காக ரொம்ப போராடுறவர். படங்கள் 4-5 படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்ல மனிதர். என்னன்னு தெரியல, கொஞ்சம் காலமாக சினிமாவுக்கு கொஞ்சம் கெட்டுட்டேன். அப்படியே தொடர்ந்து கே விஸ்வநாத், அப்படியே வாணி ஜெயராம், அப்படி நண்பர் பெப்சியில் செல்வராஜ், சிறந்த நண்பர் அவர் இப்போ இன்னைக்கு டிபி கஜேந்திரன். கொஞ்சமாக கலை உலகம் நிறைய பேர்கள் இழந்து கொண்டு வருகிறது. இதோடு நிறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த குடும்பத்துக்கு ஆன்மா சாந்தி அடையணும், குடும்பத்தை நல்லா ஆறுதல் தர நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். நிறைய ப்ரோக்ராம் என்ன கூப்பிட்டு போவார். பட்டிமன்றம், இல்லைனா காலேஜ் ஃபங்க்ஷன், எல்லாத்துக்கும் அவர் ஃபோன் பண்ணி ரமேஷ்லாம் போகலான்னா நானும் ஒன்றா போயிடுவோம். காரில் போவோம், வருவோம். நிறைய அவர் வீட்டுக்கே நிறைய வந்து சாப்பிடுவோம். நாங்கள் அவர் வீட்லேயே எப்போ பாட்டு நைட்டெல்லாம் சாப்பிட்றது போகிறதுக்கெல்லாம் எதுவுமே அவர்கிட்ட குறை கிடையாது. எந்த நேரத்துலையும் சந்தோஷமாக வரவேற்பார். எந்த விதமான அதாவது ஒரு கடிந்து பேசவே மாட்டார். அதான் அவருடைய குணம். அப்படிப்பட்ட மனிதருக்கு கடவுள் கொஞ்சம் கடிச்சிட்டார். அதான். நன்றி, வணக்கம். டிபி கஜேந்திரன் சாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, நானும் அவர் நிறையா படங்களில் கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அவருடைய இயக்கத்தில் நடித்ததில்லை. ஆனால் அவர் கூட டைரக்ட் பண்ணும்போது ஒர்க் பண்ணவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும், அவர் டென்ஷனே ஆக மாட்டார், எப்போவுமே ஒரு சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஆனால் கூட நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் பண்ணும்போது பயங்கர ஜாலியாக இருக்கும். ஒரு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அன்னைக்கு பொழுது ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே போவோம். ஆனால் இப்படி எதிர்பாராத ஒரு விஷயம், நேற்று முந்தாள் கூட பேசிகிட்டு இருந்தார். ராஜகோபால் சார் ஒரு படம் பண்ணார், எங்கள் டிஸ்கஷன்லாம் கூட வந்திருக்கோம். அந்த கிச்சா வயசு அந்த படத்தை இப்போ தான் முதலாக 2 பேரும் நாகர்கோவிலில் போயிட்டு பக்கத்து ரூமு, ரொம்ப அதாவது வயசு வித்தியாசம், சீனியர் அந்த மாதிரிலாம் பார்க்காம எல்லார்ட்டையும் யதார்த்தமாக பழகக்கூடிய ஒரு இயக்குனர், ஒரு நல்ல நடிகர். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு குடும்ப தலைவர். அவர் எடுத்த படங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே குடும்ப படங்கள் தான். அத்தனை படங்களும் சில்வர் ஜூப்ளி தான். அது எனக்கு ஒர்க் பண்ண பாக்கியம் கிடைக்காட்ட கூட நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6 படம். அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கு இது நம்ம ஆறுதல் அப்படின்னு சொல்ல முடியாது.
இதுவரைக்கும் எல்லா குடும்பமும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. அதுபோல் எல்லா குடும்பத்தின் சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நாங்கள் அப்பப்போ வந்து சாரை வந்து பார்ப்போம். வந்தோம்னா மரியாதையாக எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்போம். நல்லா இருக்கா இருக்கா அந்த கண்ணுக்குள்ளே இருக்கா. இப்போ போன வாரம் கூட பார்த்தேன் இறங்கிட்டு போய் எப்படி சார் கூட சார் கூட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இப்போ சிரிச்சுட்டே விளாண்டுக்கிட்டு யாரையும் ஒரு டைரக்டர் டென்ஷன் இருக்குல்ல அதெல்லாம் இருக்காது. யோசிச்சே வாங்கடா சொல்லிட்டு இருப்பார். நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் மிகப்பெரிய டைரக்டரு. அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த லலித நடிகர்களுக்கு கையெழுத்து போட வந்து இப்போதான் சார் தான் எல்லாமே கையெழுத்து போட்டு லட்டு கொடுக்கணும். யாராவது கஸ்டமர் வந்துட்டால் உடனே ரிசல்ட்ஸ் வர சொல்லிட்டு கையெழுத்து போட்டு லட்டு போட்டு உடனே கொடுப்பார். போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு மனித நியமிக்க ஒரு டைரக்டர், மிகப்பெரிய டைரக்டர், வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏன்னா நான் இந்த டைரக்ஷன் மினிஸ்டில் பிரச்சனை வந்து நிற்கும்போது இல்லை இந்த மாதிரி நடந்துக்கண்டா அப்படின்னு அறிவு தான் சொல்லி அனுப்பிச்சு வாழ்க்கையில் மறக்க முடியாது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கள் இயக்குனர் மிகப்பெரிய வெற்றி பட இயக்குனர். அவர் கூட ஒரு 6 படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கோபப்பட மாட்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் வந்திருக்கு. உடனே ஒரு 2 நிமிஷத்தில் மறுபடியும் நார்மல் ஆகிடுவார். அவரோட குடும்பத்தாருக்கு, அந்த அக்காவுக்கு, அவங்க பொண்ணுங்க 4 பேருக்கு, அவங்க மாப்பிள்ளைகள் எல்லாருக்குமே என்னோடய ஆழ்ந்த இரங்கல். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். அதான் என்னோடய விருப்பம். நன்றி, வணக்கம். நான் சீரியலில் இசையமைப்பாளராக நிறைய பண்ணிகிட்ருக்கும் பொழுது என்னை ஒரு நாள் அணுகி நீங்கள் திரைப்படத்துக்கு பண்ணுறீங்களா, மியூசிக் பண்ணுறீங்களான்னு என்னை கேட்டார். நான் அப்போ வந்து இல்லை சார், நான் இப்போ இதில் பிஸியாக இருக்கேன், சின்ன திரையில், இன்னும் கொஞ்சம் ஷைனான பிறகு அப்புறம் பார்க்கலான்னு சொன்னேன். இல்லை உங்கள் பாடல்லாம் ரொம்ப பிரபலமாகிட்டுருக்கு சின்ன திரையில், நான் இயக்கப்போட ஒரு படத்துக்கு நீங்கள் இசையமைப்பாளராக என்னை ஒப்பந்தம் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு திரைப்படத்தில் என்னை அறிமுகப்படுத்திய டைரக்டர் அண்ணன் டிபி கஜேந்திரன் தான். அந்த படம் வந்து மிடில் கிளாஸ் மாதவன். அந்த படத்தில் தான் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அவர் தான் டைரக்டர், கேஆர்ஜி ஃபிலிம்ஸ். இந்த படத்துக்கு வாலி அண்ணன் எல்லா பாடலும் எழுதினார். அப்போது அந்த கம்போசிங்லலாம் அந்த ஒரு 6-7 பாடல் கம்போஸ் பண்ணும்பொழுது ஒவ்வொரு பாடலும் இருக்கிற அவரிடம் நான் என்னுடைய முதல் அனுபவத்தை பகிர்ந்து அந்த பாடல்கள் பண்ணி மக்கள் மனதில் வந்து பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா சின்னத்திரையிலேருந்து ஒருத்தரை வந்து தைரியமாக, ஏன்னா சின்னத்திரையில் இருக்கிறவங்க இன்னொரு பெரிய திரைக்கு வரணும்னா ரொம்ப சிரமம். அந்த காலத்தில் யாரும் வாய்ப்பு தர மாட்டாங்க. ஆனால் நம்பி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அதனால் அன்னாரை என்னால் மறக்கவே முடியாது. இன்றைக்கி நம்மளை விட்டு பிரிந்திருக்கிறார். மேலும் அவர் மாதிரி ஒரு நல்ல மனம், ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் மைண்டுங்க. அவர் எப்பவுமே வந்து இது என்னால் முடியும், இது என்னால் முடியாதுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லி எல்லாரையும் வந்து வழி நடத்துவார். நிறைய விஷயங்களை என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு நிறைய கலந்துருக்கார். அவருடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு நானும் கலந்துருக்கேன். இன்றைக்கி அவர் நம்மளை விட்டு பிரிந்தது மிகப்பெரிய துக்கமான ஒரு நாள். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு என்னை இசையமைப்பாளராக திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தினவர் இன்றைக்கி நான் இழந்து ஒரு வெற்றிடமாக நான் நின்றுட்டுருக்கேன். டிபி கஜேந்திரன் அண்ணன் வந்து நான் சைல்டு ஆர்டிஸ்டில் இருக்கும்போதே அண்ணன் தெரியும். அண்ணனோட படத்தில் ஒரு 3-4 படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அவர் எப்போவுமே கலகலன்னு இருப்பார், கலகலன்னு பேசிகிட்டு இருப்பார், நிறைய அட்வைஸ் பண்ணுவார், எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பார். இப்போ வந்து பார்க்குற தூங்குற மாதிரி படுத்திருக்காரு. நான் இடையில அண்ணன்கிட்ட பேசுவேன், ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. அவர் இப்படி ஆவார்னு எதிர்பார்க்கல. பட் அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. நல்ல ஆத்மா நம்மளுடைய
வாட்ஸ் அத்தனை பேரும் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன உழைப்பு, என்ன மீறி போயிருக்கு, யாருக்கு எது எப்படி கை நீட்டாத நேர்மையா உழைச்சு முதலமைச்சரே அது எதையிட்டு யார்கிட்டையும் நீட்டாத ஒரு மனிதனை எல்லாரும் மானசீகமாக இல்லாத வயசு வரை 90 நல்ல மகன்களை பெற்று நல்ல செய்யக்கூடிய அன்பு அல்லாத ஒற்றுமையாக இருந்தது. நம்முடைய சின்ன சின்ன இயற்கை எல்லாரும் வாழ்க்கையில் இருந்து அவர் பெற்ற பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலும் அவர் ஆத்மா மேல இறந்து நினைக்காதீங்க. பெற்றதுக்கு தாய மகன் இல்லை, மகன் எல்லாம் மகனாச்சு அம்மா ஒரு ஆத்மா ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா வாழ்ந்து நிறைய உழைச்சு 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 3 காசு மிச்சிருந்ததுன்னா அப்படியே உழைச்சு அதே மாதிரி எந்த இடத்துக்கு போனா கோயிலுக்கு ஆன்மீக சாமி முருகனுடைய சன்னிதானம் முருகனுடைய பாதம் அடைஞ்சிட்டு பெரிய மலர் மாலையா போயிட்டார். முருகனுடைய பாதத்துக்கு ஒரு மாலையா போய் சேர்ந்தார். ரொம்ப சொல்றது ஒரே விஷயம் தான், அப்பா இறந்துக்கிறான்னு நினைச்சு செய்யாதீங்க. உங்களுக்கு உள்ளே சுய ஆய்வு பண்ணிட்டு அம்மாவை எந்த நிமிஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை பேசுங்க, வாரத்துக்கு ஒரு முறை நேரில் வந்து பார்த்துங்க. அதுக்கு அடுத்த நேரத்தில் வாங்கணும். இதுதான் கஜேந்திர சார் செட்ல கோபமா இருப்பாரு, அடுத்த நிமிஷம் குழந்தையா மாதிரி வீரத்தை வைத்து எவ்வளவு பெரிய சாதனை. இந்த காலத்திலேயே ஒரு சுய பிரச்சாரம் நாட்டுக்கு சுய பிரச்சாரம் வாழ்க்கை திரையுலகில் அடுத்தடுத்து சோகங்கள். ஒரு குரல்லையே ஒரு ஒரு சாந்தம் இருக்கும். ஒரு வாணி ஜெயராம் அம்மாவை இழந்த துயரமே ரொம்ப கொடுமை. ஒரு மரணம் எப்படி நிகழ்ந்தது, அந்த அந்திம நேரத்தில் அந்த அம்மா எப்படி துடிச்சிருப்பாங்க, என்ன கேட்டிருப்பாங்க, அதுவே தெரியாத அளவுக்கு அந்த துயரத்தை நம்ம விஷுவலாக பண்ணி பார்க்குற பொழுது ரொம்ப கொடுமடா, அப்படியெல்லாம் ஒருத்தருக்கு அந்திமம் வந்துடக்கூடாது. இந்த இசை உலகத்தினுடைய இந்த இறைவன் திருவடியை நோக்கி பாடிய ஒரு தாய்க்கு வந்து இப்படி ஒரு மரணமா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில் இருக்கிற பொழுது விடிஞ்சு எந்திரிச்ச உடனே இப்படி டிபி கஜேந்திரன் சாருடைய மரணம். உடல் பலவீனமாக இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி அவர் 69-70 வயதை தொட்ட பொழுது அவர் மரணம் எழுதியிருக்காரு. அவரை நான் வந்து ஒரு ஜாப்பெல்லாம் விட்டுட்டு சினிமா துறைக்கு வருகிற பொழுது துருன்னு அவர் ஒரு செட்டில் பார்க்குறேன். ஒரு மனிதன் தன் உயரத்தை தாண்டிய ஒரு வளர்ச்சியை அடைய முடியுமா, என் மீது எவனும் சுய பச்சாதாபம் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மிகப்பெரிய தன்னம்பிக்கையுடைய வெளிப்பாடாக வாழ்ந்து மறைந்த ஒரு கலைஞர். ஒரு பாலச்சந்தருடைய பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அல்லது விசுசாருடைய உதவியாளராக இருக்கட்டும், உதவியாளராக இருக்கிறவங்களுக்கு குருநாதர் தெய்வமாக மதிச்சிருக்கிறாரு. அப்படி அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிறதுக்கான அவருடைய திறமை அவருக்கே தெரியாத அளவுக்கு தூரத்திலிருந்து அவர் அப்சர்வ் பண்ணுற பொழுது, யாராவது நான் அப்படி குள்ளமாக படைக்கப்பட்டனே இப்படி இருக்கே, மற்றவர்கள் நீ பார்ப்பத அளவுக்கு அவுட்லுக் இல்லையேன்னு யாராவது தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தால் சாரை பார்க்குற பொழுது அப்படி வெறி வரும். எனக்கு என்னடா குறைச்சல் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு வாழ்ந்த ஒரு அற்புதமான மனிதர். 4 பெண் குழந்தைகளை பெற்று எந்த திருமணத்திற்கும் எவரிடமும் கையேந்தாமல் சுய உழைப்பால் கடின உழைப்பால் 4 பெண்களுக்கு திருமணத்தை பண்ணி வைத்து ஒரு நல்ல மகனாக, நல்ல கணவனாக, நல்ல தந்தையாக, நல்ல மாமனாராக, நல்ல தாத்தாவாக, இன்றைய முதலமைச்சருடைய ஒரு உற்ற நண்பனாக இருந்து நல்ல பன்முக கலைஞனாக இருந்து ஒரு முழு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மறைஞ்சிருக்காங்க.
அந்த டிபி கஜேந்திரன் சார் போன்றவர்கள் வந்து நிறைய அடுத்த திரையுலகத்தோட தம்பிமார்களுக்கு தங்கைமார்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு உதாரணம். நிச்சயமாக அந்த ஆத்மா இறைவன் திருவடிகள் தான் இளைப்பாறும். ஏனால் அவருக்கான ஆன்டி ஃபேன்ஸ் கிடையாது. அவரை பார்க்கிற பொழுது எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வரும். அப்படி தான் இப்போ பார்த்த பொழுது கூட தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு உணர்வு தான் பார்த்தேன். அவருடைய ஆத்மா சாந்தி. டிபி கஜேந்திரன் சார் அவரோட படம் நான் 4 படம் நடிச்சிருக்கேன். மகனே என் மருமகனே படத்தில் நான் வில்லனாக நடிச்சிருக்கேன் அவரோட படம். அப்போ அதில் வந்து ஒரு பார் ஃபைட் ஒன்று வரும். அந்த பார் ஃபைட்டில் என் தலையில் அடிபட்டுருச்சு. என் பாட்டில் எடுத்து அடிக்கிற மாதிரி சீனில் என் தலையில் அடிபட்டுருச்சு. அப்போ ஃபைட் மாஸ்டர் சொன்னாங்க, உனக்கு ஓகே தானேப்பா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கேட்டாங்க, ஃபைட் மாஸ்டரு. ஆனால் டைரக்டர் கஜேந்திரன் சார் அவர் ஓடி வந்து இருங்க சார், என்ன நீங்கள் ஓகே அப்படின்னு கேட்டு இது பண்ணுறீங்க, ஆர்டிஸ்ட்டுக்கு அடிபட்டுச்சுனாக்க இன்னும் அதுக்கடுத்துலாம் நடிக்க வேண்டியது இருக்குது. அவர் இந்த படம் மட்டுமா நடிப்பார், நான் எவ்வளோ படம் நடிக்க வேண்டியது இருக்குது. அது முதல்ல அது எதுவும் ஃபஸ்ட் எய்டு எதுவும் பண்ணணுமா என்னென்னு பாருங்கள் அப்படின்னு அன்றைக்கி வந்து உரிமையோடு சொன்னார். அதாவது நடிச்சுட்டு மட்டும் போனால் பத்தாது, அவங்களோட உயிருக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் அப்போ தான் நினச்சேன். நான் அப்போ இவர் இது வந்து இவ்வளோ கேர் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் நானும் நினச்சேன், அவருக்குள்ளேயும் ஒரு நடிகர் இருக்கிறதால தான், டைரக்ஷன் மட்டும் இல்லை, ஒரு நடிகரும் உள்ளே புகுந்துருக்கிறதால தான் ஒரு நடிகரோட வழியும் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அன்றைக்கி வந்து என் மேலே அவ்வளோ கேர் பண்ணார். கூழு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அப்படி என் மேலே வந்து ரொம்ப அக்கறை கொண்டவர். இன்றைக்கி வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு துயர செய்தி கேட்டவொடனே நான் பாண்டிச்சேரியில் ஒரு ஷோவுக்காக போயிருந்தேன். உடனே இந்த மாதிரி செய்தி கேட்டால் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா அன்னைக்கு அந்த படம் நான் நடித்தப்போ எனக்கு ஓரளவுக்கு பேர் வந்துச்சு. இந்த பேர்லாம் தான் நான் இன்றைக்கி வரைக்கும் இந்த இவ்வளோ பிரபலமாக இருக்கிறது. இப்படி இவரை கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம என்ன போய் பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு அவர்கிட்ட அந்த ஷோக்கு போன இடத்துல சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி டிபி கஜேந்திரன் சார் இறந்துட்டார், நான் அங்கே போகிறேன், முடிஞ்சால் வரேன், இல்லைன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அவரும் அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணவரையும் ஒத்துக்கிட்டார். இவர் கஜேந்திரன் சார் அவரோட இழப்பு இந்த சினிமா துறைக்கு வந்து பெரிய இழப்பு தான். அது மட்டும் இல்லை, நான் வந்து கலராக ட்ரெஸ்ஸு போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதற்கு காரணமே டிபி கஜேந்திரன் சார் தான். ஏன்னா அவர் தான் கலராக ஒரு பட்டு சட்டை போட்டாலும் பட்டு சட்டை ஒரு சிகப்பாக பச்சையாக மஞ்சளாக இப்படி கலராக ஸ்டைலாக போடணும் அப்படின்னு நினைப்பார். அதனால் எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பொதுவாகவே கூல் சுரேஷ் இருக்கிற இடம் எப்போவுமே கலகலப்பாக இருக்கும். இன்றைக்கி ஒரு மயான அமைதியாக இருக்குது. பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் கூட என்னை பார்த்தவொன்னா ஒரு ஒரு குதூகலமாக ஆயிடுவாங்க. அண்ணா வாங்கண்ணா எப்படின்னா இருக்கீங்க, பேசலாமா, அதுதான் இதுனா அப்படின்வாங்க. இன்றைக்கி அவங்களே கூட ஒரு தோண்டு போயிருக்கிறாங்க, என்னை பேசுகிறதுக்கு கூப்பிடலாமா வேணாமா அப்படின்னு அவங்களே ரொம்ப தயங்கி கூப்பிட்டாங்க. அவரது ஆத்மா சாந்தி அடையணும். அவரது குடும்பத்தாருக்கு என் மனமார்ந்த இரங்கல். சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. டிபி கஜேந்திரன் சார், சினிமாவையும் தாண்டி எனக்கு நீங்கள் பர்சனலாக பல ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உயரம் குள்ளம் அப்படின்லாம் சில பேர் வந்து பார்த்து பழகுவாங்க. ஆனால் நீங்கள் உயரமாக வளருவதற்கு குள்ளம் வந்து ஒரு தடை இல்லை என்பதற்கு நீங்கள் ஒரு உதாரணம். எனக்கு கூட ஞாபகம் இருக்குது கஜேந்திரன் சார், ஒரு ஷாட்டில் வந்து என்னை வந்து கொட்டணும், நான் சொன்னேன் நான் குடிஞ்சுக்கிறேன் சார், குடிஞ்சவொன்னே என் தலையில் கொட்டுங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் சொன்னீங்க, இல்லை கூலு நான் வந்து சேர் மேலே ஏறி உன் மண்டையில் கொட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது கஜேந்திரன் சார். அண்ணன் டிவி கஜேந்திரன் அவரோட வந்து மகனே என் மருமகனை படத்தில் நான் விவேக் சார் எல்லாம் ஒன்றா நடிச்சுட்டு இருந்தோம். அப்போ நடிச்சுட்டு இருக்கும்போது அண்ணன் டைரக்ஷன் பண்ணும்போது ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிறாரு. அப்போ ஏன் பிடிச்சிக்கிறாருனாக்கா, அப்போ ஃபிலிம் எல்லாமே
ஃபிலிமில் நாங்கள் ஆக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது அவர் டேக்கு இதுவாகிட போகுது, தப்பாகிட போகுதுன்ட்டுன்னு ஆர்ட்டை புரியார். அவர் ஆர்ட்டை புரிகிறது என்னென்னா, எங்களுக்கு வந்து உணர்ச்சியை கொடுக்குது. நடிக்கணும், நல்லா நடிக்கணும், நல்ல பேர் எடுக்கணும், சாருடைய டைரெக்ஷனில் எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா காமெடி சென்ஸு ஐயாவுக்கு ரொம்ப இருக்குது. அந்த காமெடி சென்ஸான அந்த டைமிங்லாம் ரொம்ப கவனிப்பார். ஒரு முறை மானிட்டர் பார்த்தாருன்னா மறுமுறை டேக்குன்றார். டேக்குன்னு முடி ஆர்ட்டை தான் பண்ணுவார். ஏன்னா ஃபிலிம் அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இருக்குது. அதே நேரத்தில் எங்கள் நடிப்பை வந்து ஒன்று ரசித்து அழகாக எடுப்பார். இந்த மாதிரியான ஒரு இயக்குனர் போனதுக்கு நாங்கள் ரொம்ப இழந்து தவிக்கிறோம், ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிருக்கோம். இப்போ கூட ஐயாவுடைய ஒரு படத்தில் நானும் கஞ்சாக்கா இருப்போம் நடிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ திடீர்னு உடல்நல குறைவாக போயிட்டதுனால அந்த படத்தை அவர் பூர்த்தி செய்ய முடியாமல் பாதியில் விட்டுட்டு போயிருக்காரு. அவர் அந்த படத்தை மட்டும் பாதியில் விட்டுட்டு போகல, எங்களை மாதிரி ஒரு நடிகருங்களையும் அவர் பாதியில் விட்டுட்டு போயிருக்காரு. இது எங்களுக்கு பயங்கர இழப்பு. ஏன்னா அவரால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு மேலே வந்திருக்கோம். அவர் இருந்திருந்தால் இன்னும் எத்தனையோ படத்துங்களை நாங்கள் நடிச்சிருக்கோம். நானும் ஐயாவை பார்க்கறதுக்கு மாலையில் இந்த பக்கம் கோடம்பாக்கம் பக்கம் வந்துட்டேனாக்கா அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு தான் போவேன். ஐயா அடுத்த படம் எப்போயா நீங்கள் எடுப்பீங்க? அந்த மாதிரி ஆழ்ந்த மக்களுடைய எதிர்பார்ப்புக்காக நான் அவர்கிட்ட ஏங்கி கேட்டுட்டு போன நாட்கள் பல உண்டு. அதை என்னால் மறக்க முடியவில்லை. இன்று நாங்கள் எல்லோரும் அவரோடு நடித்த நடிகர் அத்தனை பேரும் தவித்த உலகத்தோடு கனத்த நெஞ்சோடு நான் சொல்லி விழுகிறேன். வணக்கம். இயக்குனர் டிபி கஜேந்திரனுடைய மரணம் வந்தது உண்மையிலே அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. இடையில் வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவர் மறுபடியும் ரொம்ப நல்லா இருந்தோடனே இன்னும் சினிமாவுடைய அவருடைய பயணம் இன்னும் கொஞ்சம் காலம் நீளும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எனக்கும் அவருக்கான உள்ள நட்புங்கிறது ரொம்ப வயதை மீறிய ஒரு நட்போ, ஒரு மாதிரி தன்னுடைய பிள்ளை மாதிரி அவர் கவனித்து கொண்ட விஷயங்கள் வந்து இன்றைக்கும் நிழலாடி கொண்டு இருக்கிறது. அவருடைய படங்களை நான் பாட்டு எழுதியிருக்கிறேன். அப்போ கூட பார்த்திங்கன்னா அவர் கவிஞரையான்னு சொல்லும்பொழுது ரொம்ப ஆசையாக இருக்கும். அவர் என்ன கவிஞரையான்னு சொல்லி கூப்பிடும்போதே. அதே மாதிரி இப்போ நான் ஒரு படத்தில் கதைநாயகனாக நடித்த படத்தில் கூட எனக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது ஐயா, பண்ணி கொடுக்கணுமா அப்படிங்கும்போது, என்ன இதெல்லாம் கேட்குறீங்க, இது என்னுடைய படம், நான் வந்து பண்ணுறேன், வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் இருக்கிற இடத்த ரொம்பவே மகிழ்ச்சியாக வச்சுக்குவார். அவர் வந்து யாராக இருந்தாலும் சரி. ரெண்டாவது மரியாதைன்னா அவர் நம்ம கற்றுக்கணும். அந்த வயதை மீறி அவருடைய திறமைக்கு தகுந்த மரியாதையை எப்பயுமே கொடுப்பார். அவர் அற்புதமான ஒரு இயக்குனர். தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த படைப்புகளை கொடுத்த இயக்குனர், மிகச்சிறந்த கதாபாத்திரங்களை கொடுத்த இயக்குனர், மிகச்சிறந்த நண்பர்களை சேகரித்த இயக்குனர், மிகச்சிறந்த வளரும் கலைஞர்களை வந்து அரவணைத்த ஒரு முன்னோடி. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் மரணம் பொதுவானது என்று எல்லாருக்கும் தெரிந்தால் கூட சிலருடைய மரணம் வந்து நம்மளை வந்து வருத்தத்துக்குள்ளாக்கும், நீண்ட அமைதிக்கு உள்ளாக்கும். அப்படி ஒரு வருத்தத்துக்கும் நீண்ட அமைதிக்கும் இந்த நேரம் வந்து திரையுலகத்தை சார்ந்த அநேக பேரையும் அது வந்து ரொம்ப இறுக்கமான சூழலில் இவருடைய மரணம் அன்னைக்கு நிகழ்த்தி இருக்கிறது. எனவே அவருடைய புகழும் அவருடைய படைப்புகளும் அவருடைய நட்பும் நிச்சயமாக இங்கே அவரை பற்றியான புகழாரங்களை சூடிக்கொண்டே இருக்கும். அவருடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். என் அருமை நண்பர் டிபி கஜேந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக திரைத்துறையில் நாங்கள் எல்லாம் ஒன்றாக பணியாற்றியவர்கள். எந்த படம் எடுத்தாலும் எங்களை கேஆர்ஜி என்னை போன்றவர்களை வந்து சந்தித்து கதையை சொல்லி அதனுடைய பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிஸ்கஷன்லே ஒரு காலத்தை கடத்துவார். படம் ஆரம்பித்து விட்டால் முடிகிற வரைக்கும் யாரையும் பார்க்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர். அவருடைய குரு விசுவாசம் யாருக்குமே வராது. விசேஷார்ட்டு ரொம்ப நாளாக அசிஸ்டண்டாக இருந்தார். விசேஷார் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவர். எங்கள் படம் கிட்டத்தட்ட என் படம் தான் 2 படம் பண்ணார். கடைசியாக விவேக்கை வச்சு பண்ண மகனே என் மருமகனே படம் என்னுடைய கம்பெனி படம். அவர் இறுதியாக கடைசியாக பண்ண படம் அதுதான்.
மாதவன் ஒரு படம் நம்ம பிரபு சாரை வச்சு ஒன்று என்னை பண்ண சொல்லி எல்லாம் அட்வான்ஸ்லாம் கொடுத்தேன். ஆனால் அந்த படம் சரியாக செலவாகுமேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தருக்கு பண்ணிட்டாரு. இருந்தாலும் அதை ரொம்ப ஃபீல் பண்ணி நீண்டா வந்து அதுக்கு தகுந்தாற்போல் வேறு படம் பண்ணி தருகிறேன் என்று சொன்னார். ரொம்ப நல்ல மனிதர், பழகுவதற்கு இனிமையானவர், யாருக்கும் எந்த விதமான துரோகத்தையும் ஒரு ப்ரொடியூசர் நம்பி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் தன்னால் முடிந்த அளவு குறைத்து படத்தை முடித்து கொடுப்பதில் அக்கறையாக உள்ளவர். அவர் எடுத்த படங்களில் லாஸான படம்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லா தயாரிப்பாளர்களையும் லாபத்தில் தான் அவர் விட்டுருக்காரு. அதனால் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, இண்டஸ்ட்ரியில் நான் தயாரிப்பாளர் சங்க செயலாளராக இருக்கும்போது யாராவது ப்ராடக்ட் பண்ணணும், புதுசாக வந்து ஒரு டைரக்டரு ஒரு தயாரிப்பாளர் உள்ளே வந்து பண்ணணும்னு சொன்னால் முதல்ல கையை காமிக்கிறது ஃபஸ்ட்டு கஜேந்திரன் அவர்கள் தான், ரெண்டாவது ராமநாராயண். அந்த மாதிரி சிறு தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறவர், நல்ல படமாக எடுத்து கொடுப்பார் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். கவுன்சிலிருந்து யாரும் வந்து கவுன்சிலிருந்து யாரையும் அப்படி சொல்கிறது கூடாது, சொல்லக்கூடாது. இருந்தாலும் நாங்கள் அதையும் மீறி இவரை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தயாரிப்பாளர்களுக்கு உதவியாக இருப்பார். அவருடைய இழப்பு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய இழப்பு. தயாரிப்பாளர் சங்கம் சார்பாகவும் என் சார்பாகவும் அவருடைய இரங்கலை தெரிவித்து, அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம். நான் அடிக்கடிக்கா கிண்டல் பண்ணுவேன், 5 பிள்ளையை பெற்றா பொம்பளை பிள்ளை பெற்றா அரசனும் ஆண்டி ஆவான்னு. ஆனால் அவர் 5 பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைத்து அழகாக குடும்பத்தை நடத்தி ஒரு பெரிய மரியாதையை உருவாக்கி தந்தார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவருடைய புகழ் என்றென்றும் திரையுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும், வாழ வேண்டும் என்று விரும்பி அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. 40 ஆண்டு கால பழக்கம் சிறைங்கிற படத்தில் இருந்து தான் எனக்கு அவர் தெரியும். ரொம்ப படத்தில் மட்டுமல்ல, திரைப்படத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலையும் நகைச்சுவையாக பேசக்கூடியவர், ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர், யதார்த்தமானவர். அதனுடைய நடைமுறை பாவனைகள், அந்த பேச்சு தான் சினிமாலேயும் வந்துச்சு. அதுவும் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து மதிப்புக்குரிய டிபி முத்துலட்சுமி அம்மா, இவருக்கு வந்து அத்தை மக, அதாவது கட்டுற முறை மாதிரி, வயசு தான் வித்தியாசம். என்னை விட 4-5 ஆண்டுகள் இளையவர் டிபி கஜேந்திரன். அவங்க அத்தையை பற்றி ஃபுல்லாக டேப் பண்ணிட்டேன், நான் ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அவங்க அத்தையை பற்றி ரொம்ப சுவையான செய்தியெல்லாம் சொன்னார். நல்ல பாரம்பரியமான கலை குடும்பம், அதாவது அந்த ஜீனிலேயே, அந்த செல் மெமரியிலேயே அந்த கலை அவங்க குடும்பத்தில் இருக்குது. ஏன்னா முத்துலட்சுமி அக்காவே நான் நல்லா பழகியிருக்கேன். முத்துலட்சுமி அக்காவே முத சந்திரலேகாங்கிற படத்தில் ஒரு குரூப் டான்ஸரில் ஒரு ஆள் டிபி முத்துலட்சுமி அக்கா. அவங்க பெரிய காமெடியன். அந்த காலத்தில் ரொம்ப இயற்கையாக நடிக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் டிபிஜி. முதலமைச்சருடைய படிப்பு தோழர். இந்த அளவுக்கு ரொம்ப எல்லார்டையும் நல்லா பழகுவார். நாங்கள் 2 பேரும் 2-3 நாள் டூர்லாம் போயிருக்கோம். அவ்வளோ அருமையான ஒரு மனிதர், நல்ல எழுத்தாளர், நல்ல டைரக்டர். அவர் டைரக்ஷனில் நான் நடிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒருவர் ஏதோ மூச்சு விட முடியலைன்னாங்க. அதனுடைய மருத்துவம் எனக்கு என்னன்னு தெரில. மூச்சு விட முடியலைங்கிறதுக்கான மருந்தே நான் வச்சுருக்கேன். சாதாரணமாக நிறைய பேருக்கு க்யூர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாதாரணம். அந்த மாதிரி விஷயத்தில் அவர் எப்படி கோட்டை விட்டார்னு எனக்கு தெரியல. ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்றைக்கு படப்பிடிப்பு பாதியிலேயே முடிஞ்சிருச்சு. இவருக்காகவே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப அளவு கடந்து மன வருத்தம்.